Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிளெண்டர் அதாவது பிளெண்டர் நிறைய விஷயம் பார்த்துட்டோம். எப்படி வீடியோவா அதை சேவ் பண்றது, அதாவது பிளெண்டர்ல இருக்கிற ஒரு ரெண்டர் ஃபைலை அது எப்படி வீடியோவா சேவ் பண்றது அப்படினு இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வீடியோ. அப்புறம் பாத்தீங்க அப்படினா Adobe After Effects CS4 கிடைச்சிச்சு. இது ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படினா இது கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் என் பிசிக்கும் பாத்தீங்கன்னா அத சப்போர்ட் பண்ணுச்சு. ஏன்னா நான் 32 பிட் பிசி தான் வச்சிருக்கேன். 64 பிட் இருந்துச்சுன்னா சிசி எடுத்திருப்பேன். அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா 32 பிட் தான் வச்சிருக்கேன். அது இல்லாமல் சப்ஸ்கிரைபர் கேட்டது CS4 தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த டுட்டோரியல் கம்மிங் சூன், அதாவது இன்னும் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி, வீடியோ எடுத்துலாம் வைக்கல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நானே ஓரளவுக்கு இதை பற்றி ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், கைட்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ண தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டே நான் ஃபுல்லாக இதோட டுட்டோரியல் வீடியோ போடுறேன். ஸோ தொடர்ந்து என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே 100 வந்துடலாம். ஸோ 100 வந்துட்டோம் அப்படின்னா நான் வந்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வேறு ஏதாவது எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ பிளெண்டருக்குள்ளே போய்க்கலாம். ஓப்பன் ஆகட்டும். டபுள் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சீக்கிரம் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இப்போ இது ஒரு அனிமேஷன் செஞ்சுக்கிறேன். சாரி, ஐ கொடுத்துக்கிறேன். ஸோ ஐ கொடுத்துட்டு லாக் ரோட் ஸ்கேல் கொடுத்துட்டு இங்கே ஆட்டோ கீ ஃப்ரேமிங் இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஆட்டோ கீ ஃப்ரேமிங் இருக்கும், அதை கொடுத்துட்டு ஒரு 24 வச்சாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் செட் பண்ணிட்டேன். 48 ஓகேவா? ஸோ நான் ஒரு ரொட்டேஷன் போட்டுட்டு ஓகே 62 ஓகே சாரி ஓகே, இதோட நிறுத்திக்கும். ஸோ ரொம்ப பெருசாக போனாலும் உங்களுக்கும் பிடிக்காது, நான் இதோட நிறுத்திக்கிறேன். 40 இதோட 44ஓட நிறுத்தியிருக்கேன். சாரி 44 தானே, ஆமாம் 48ஓட நிறுத்தியிருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து இதை 49 கீ ஃப்ரேமுக்கு செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரேம் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 செட் பண்ணிக்கிறேன். 2 செட் பண்ணிட்டு உங்கள் கீ ஃப்ரேம் சாரி FPS மெத்தட் செட் பண்ணிட்டு, இதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம். இப்போ நான் இதை ரெண்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சின்னதாக ஒன்றே தான் பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட் அவுட்புட்டு போய்க்கோங்க. அவுட்புட் போய் கொஞ்சம் பிஎன்ஜின்னு இருக்கிறத ஏவிஐ ரான் மாற்றுங்க. ஃபைல் ரெண்டர் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ கேமரா வியூவில் எப்போதுமே ரெண்டர் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு ரெண்டர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்கள் மைபிசிக்குள்ளே போயிட்டு லோக்கல் டிஸ்க் சியில் போய் பார்த்தீங்கன்னா டிஎம்பி அப்படின்னு இருக்கும். ஸோ அவுட்புட் ஃபைல் இங்கே தான் இருக்கும். சாரி 1 மினிட் இருங்க, ஃபைல் ஓப்பன் ஆகலை. ஓகே, நான் ஸோ விண்டோஸ் மீடியா பிளேயரில் விட்றேன், ஏன்னா அது ஏவிஐ ஃபைல் இல்லையா. அது இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது வெறும் 2 செகண்ட்ஸ் தான். சரி சரி, ஸோ பார்த்தீங்கன்னா அது வெறும் 2 செகண்ட்ஸ் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண அந்த அனிமேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ்லேயே ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது இதில் ஒர்க் அவுட் ஆகாது. விஐ பிளேயர் சில ஏவிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகட்டும். நீங்கள் பிளெண்டர்லேருந்து இது பண்ணீங்க அப்படின்னா விண்டோஸ் இந்த பிளேயர் ஏற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டர்னலாக வேறு ஒரு சாஃப்ட்வேர் அவுட் பார்ட்டி சாஃப்ட்வேர் சாரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிளாக நீங்கள் ரெண்டர் பண்ணி ஃபைலை சேவ் பண்ணிடலாம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும், வெயிட் பண்ணுங்கள். அதுதான் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் டேப் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ப்ரொடியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் சதிக்கு மேலே டாடா பை பேசி யூ பை. மறக்காம என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது புதுசாக ஏதாவது அனிமேஷனோ இல்லை ரெண்டரோ இல்லை ஏதாவது ஒரு மாடல் செஞ்சேன் அப்படின்னா அதில் அப்லோட் பண்ணுவேன். அது உங்களுக்கு யூடியூப் வீடியோவாக வேணுமான்றதை அதில் அப்படியே கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. பை.